வணக்கம். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை உங்களுடைய கரியராக சூஸ் பண்ணக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய ட்ரீம்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டீங்க. பட் தென் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ஜாயின் பண்ணக்கூடிய பீப்புள் எல்லாருமே அந்த மேசிவ் சக்ஸஸை அட்டைன் பண்ணுறதில்ல. அதுக்கு காரணம் அவங்களுக்கு மைண்ட் செட்டில் அந்த ஷிஃப்ட்டு ஏற்படாமல் இருக்கிறது. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு தேவையான அந்த வின்னிங் மைண்ட் செட் என்னெல்லாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். டைம் எடுத்துக்காமல் நான் உங்களை என்னுடைய மைண்ட் மேப்புக்குள்ளாடி கொண்டு போயிடுறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரியே அந்த வின்னிங் மைண்ட் செட் என்னெல்லாம்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டில் இருக்கா, நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுடைய இதயத்தை தொட்டு சொல்லலாம். இப்போ ஹானஸ்ட்டாக சொல்லாமே, நான் என்னுடைய பிஸ்னஸ் நான் ப்ரைமரி பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணுறேன்னா இல்லை ஒரு செகண்டரி பிஸ்னஸாக ட்ரீட் பண்ணுறேன்னா, நான் இந்த பிஸ்னஸை ஒரு சைடு ஹசல், ஒரு பார்ட் டைமாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். கண்டிப்பாக அதை பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா இந்த இடைப்பட்ட டைமில் தேர்ட் பாயிண்ட் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இன் பிட்வீனில் வேலை செய்கிறதால நம்மளால் சக்ஸஸை அட்டைன் பண்ண முடியாது அல்லது அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், உங்களுடைய ஃபோக்கஸ் முழுவதுமே அந்த ட்ரீம் பிஸ்னஸை அல்லது ட்ரீம்ஸை அடையிறதுக்கான அந்த டைரக்ஷனை நோக்கி கம்ப்ளீட்டான ஃபோக்கஸாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னது, உங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸாக இந்த பிஸ்னஸ் மாறணும். செகண்ட் என்னென்னா, அந்த ஜெயிக்கிறதுக்கான மைண்ட் செட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறது, அதை கண்டினியூஸாக நம்ம அப்கிரேட் பண்ணுறது மூலமாக க்ரியேட் பண்ண முடியும். எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல் டே. இன்னையிலேருந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய 1 இயருக்கு நீங்கள் என்ன மாதிரியான சேஞ்சை கொண்டு வர போகிறீங்க, அதாவது உங்களுடைய மைண்ட் செட்டை அப்கிரேட் பண்ணுறதுக்கு, லெவல் அப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ஒன்று, இது நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறதாக இருக்கலாம், அல்லது நல்ல பாசிட்டிவான பாட்காஸ்ட் அல்லது பிஸ்னஸ் பில்ட் பண்ணுறதுக்கான யூடியூப் வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல ஒரு கோச்சிங் கம்யூனிட்டியில், ஒரு மென்டாரிங் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது ஒரு லைவ் ட்ரைனிங்ஸ் அல்லது வீடியோஸ் செஷன்ஸை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதாக இருக்கலாம். ஓகே, தேர்டு கொண்டு வேண்டியது வீட் த கார்டன் ஆஃப் லைஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா வயலில் நெல் பயிர்கள் வளர்கிறதுக்கு நமக்கு நிறைய உரம் தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்கும். பட் களைகள் வளர்கிறதுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. அப்போ இந்த இடத்துல களைகளை ரிமூவ் பண்ணணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவான பீப்புளாக இருக்கலாம், பிளேஸஸாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், இவங்கெல்லாம் நம்முடைய எனர்ஜியை அந்த ரத்த காட்டேரி மாதிரி உறிஞ்சி எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ட்ரைனிங் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் உங்களை முன்னேறி செல்ல விடாமல் உங்களை தடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். மேபி ஒரு சினிமாவில் வர்றது மாதிரி எப்படி ஒரு ஹீரோ அந்த டாக்ஸிக்கான கேரக்டர்ஸ் எல்லாம் அழிச்சிட்டே வருவார் இல்லையா, அந்த வில்லன் கதாபாத்திரங்கள்லாம் அழிப்பார் இல்லையா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் அந்த டாக்ஸிக் கேரக்டர்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா நீங்கள் நிறைய வில்லன்கள் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் நீங்கள் ஒரு ஹீரோவாக ஆரம்பிக்கலாம். பட் நீங்கள் வெற்றி பெறும்போது, முடியும் போது நீங்கள் அவங்க கூட இருந்து வெற்றி பெற முடியாது. நீங்கள் ஒன்று அந்த வில்லன்களை நீங்கள் நல்லவங்களாக மாற்றிருக்கணும், அல்லது அந்த வில்லன்களை நீங்கள் அழிச்சிருக்கணும். அதனால் வீட் த கார்டன் ஆஃப் லைஃப். நான்காவது பாயிண்ட் என்னென்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கூட, ஒரு சப்போர்ட் சர்க்கிள் கூட நீங்கள் உங்களை வச்சுக்கிறீங்களான்னு பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் உங்களை அப்லிஃப்ட் பண்ணுறவங்களா இருக்கணும். அச்சீவர்ஸ், சக்ஸஸை எட்டி பிடிச்சவங்களா, அடைஞ்சவங்களாக இருக்கணும். இது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். செகண்ட் என்னென்னா, உங்களுடைய மென்டார்ஸ், உங்களுடைய ட்ரைனர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மென்டார்ஸ் வெறும் பேச்சாக இல்லாமல் ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மென்டார்ஸாக இருந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க உங்களை நெக்ஸ்ட் லெவலில் உங்களை கொண்டு போகிறதுக்கு உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மூன்றாவது, ஸ்டே அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நிறைய பார்த்தீங்கன்னா விஷயங்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண, கவனச்சிதறல்கள் ஏற்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் வரும். அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். யாராக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில்? பீப்புள் ஹூ சே நோ, எக்ஸ்கியூசஸ், எதற்கு சொன்னாலும் நோ, முடியாதுன்னு சொல்கிறவங்க, எதுக்கான ஒரு காரணத்தை சொல்லக்கூடிய பீப்புள் எல்லாருமே நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஃபிஃப்த்து விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஹைடிங் அண்ட் ஸ்டார்ட் ஷோயிங் அப். நீங்கள் கெரியரை சூஸ் பண்ணிட்டீங்க, பட் இந்த இடத்துலேருந்து சூஸ் பண்ணதுக்கப்புறமாக நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். நம்ம ஒளிஞ்சிருந்தால் முடியாது. நான் இந்த தொழிலை பண்ணுறேன் அப்படிங்கிற நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் இப்போவுமே ஆக்ட் பண்ணினாலும் சரி, பண்ணலைனாலும் சரி, டைம் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, நீங்கள் ரியலைஸ் பண்ணாத கனவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு பயங்கரமான பெயின் அல்லது ரிக்ரெட்டை கொடுக்கும், ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுக்கும்.
அதனால் இப்போவுமே நீங்கள் ஆக்ட் பண்ணலாம். அந்த ஆக்ஷன்ஸ் வந்து சின்ன ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, பட்டு நீங்கள் இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை ஒரு ட்ரீம்ஸை நோக்கி, உங்களுடைய கனவுகளை நோக்கி கொண்டு போகிறது, கனவுகளை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, சம்டைம்ஸ் சில சக்ஸஸ் அடையும் போது நம்ம உற்சாகமாக இருப்போம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம உற்சாகமாக இருப்போம், இன்னொரு ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது நம்ம உற்சாகமாக இருப்போம். உங்களுடைய என்தூசியாசம், உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் குறைஞ்சா கூட உங்களுடைய என்தூசியாசம் குறையக்கூடாது. கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து உங்களை வந்து அந்த ஆக்ஷன்ஸில், அந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். 6th பாயிண்ட் என்னென்னா, கிளியர் த மைண்ட் அண்ட் டீக்ளட்டர் லைஃப். அதாவது கிளியர் மைண்ட்னு சொன்னாச்சுன்னா, நம்ம வந்து காலம் எழுந்திரிச்சோடனே நெவர் எண்டிங் டாஸ்க் நிறைய வச்சுருப்போம். டு டூ லிஸ்ட்டில் நிறைய இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணவே முடியாத மாதிரி பெரிய லிஸ்ட்டை வந்து பில்டு பண்ணவும் கூடாது, அல்லது அதை அக்குமுலேட் பண்ணிகிட்டே போகக்கூடாது. நேற்றைக்குள்ளது, இன்னைக்குள்ளது, நாளைக்குள்ளதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போகக்கூடாது. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிளான விஷயம். லோ வேல்யூ டாஸ்க், அதாவது நீங்கள் இல்லாமல் ஒரு டாஸ்க்கை பண்ண முடியும்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறது, அது டெலிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதா இருக்கலாம். அது ஒரு ப்ராடக்ட் டெலிவரியாக இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங் லைக் தட். ஓகே. ரெண்டாவது தென் என்னென்னா, நீங்கள் எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு ஹை இம்பேக்டை கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் உங்களுடைய டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும். அண்டு ஃபைனலி, நீங்கள் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா, எந்த ஆக்ஷன் உங்களை வந்து முன்னோக்கி செல்றதுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸாக இருக்கணும். வளர்ச்சி தராத, க்ரோத் தராத, ப்ரொடக்டிவிட்டி தராத எந்த ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணவே கூடாது. 7th அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து டேக் போல்டு ஆக்ஷன்ஸ் டெய்லி. எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த போல்டாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது என்ன பண்ணணும், டூ வாட் யூ ஆர் ஸ்கேர்ட் ஆஃப் ஃபஸ்ட். உங்களுக்கு வந்து அச்சம் கொடுக்கக்கூடியது, உங்களுக்கு வந்து ஒரு தயக்கத்தை, ஒரு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி, பட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எவ்வளோ நாளைக்கு பண்ணணும், எப்படி பண்ணணும்னா, அன்டில் அது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக வர்றது வரைக்கும், அது ஒர்க் ஆகிறது வரைக்கும் நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கணும். தென் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். சில ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு பிஸியாக வச்சுக்கும். அந்த பிஸியான ஆக்டிவிட்டீஸை தவிர்த்துட்டு ப்ரொடக்டிவான ஆக்டிவிட்டிக்குள்ளாடி நீங்கள் போகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு ஒருபோதுமே எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி நீங்கள் பயணிச்சிட்டே இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளான் உங்களுடைய மென்டார் அல்லது உங்கள் ட்ரைனிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீடியோ வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க இதை. பட் மீன்வைல் வீடியோ வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கால் டு ஆக்ஷன் நான் கொடுக்கலான்னு இருக்கேன். அது என்ன அப்படின்னா வந்து பாருங்கள், வீட் யுவர் கார்டன். களைகளை ரிமூவ் பண்ணுங்கள். நெகட்டிவ் பீப்புளை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அவங்கள்ட்ட நீங்கள் வந்து சேராமல் இருக்கிறது நல்லது. ரெண்டாவது, உங்களுடைய கனவுகளுக்கு, உங்களுடைய ட்ரீம்ஸுக்கு நீங்கள் உரமிடுங்க, தண்ணீர் பாய்ச்சுங்க. ஸோ தட் அந்த கனவுகள் வந்து உங்களுக்கு மெய்ப்படுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். ஃபைனலி, சரௌண்ட் வித் லைட். அது என்ன சரௌண்ட் வித் லைட்டு? உங்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியவங்க, உங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்கக்கூடிய பீப்புள், உங்களை அப்லிஃப்ட் பண்ணக்கூடிய பீப்புள், உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு புஷ் பண்ணக்கூடிய பீப்புள் கூட நீங்கள் வந்து சேர்ந்துருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அண்டு இது மூணுமே பண்ணக்கூடிய பட்சத்தில் நீங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மேசிவான வளர்ச்சியை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் பார்ப்பீங்க. ஞாபகம் வச்சுங்க, உங்களுடைய ட்ரீம்ஸுக்கு நீங்கள் ஒர்த்தான பீப்புள் அப்படிங்கிறதால இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு கரியராக சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டை ஷேப் பண்ணுறதுக்கு, உங்களை ஷேப் அப் பண்ணுறதுக்கான இந்த 7 விஷயத்தையும் உங்களுடைய லைஃப்பில், இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய டீம்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த விஷயத்தை பண்ண வைங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த விடைபெறுறது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கோச் டாக்டர் செந்தில்குமார். விஷிங் யூ ஆல் எ கிரேட் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த்.